வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி டின்னர் ரெசிபிக்கு எங்கள் வீட்டில் அப்புறம் பச்சை பயிறு, கொஞ்சம் நிலக்கடலை, பச்சரிசி வச்சு ஒரு தோசை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பச்சரிசி 1 டம்ளரு, நிலக்கடலை வந்து 1/2 டம்ளர் எடுத்திருந்தேன், பச்சை பயிறு 1 டம்ளர் எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 தடவை நல்லா கழுவிருந்தேன். நல்லா கழுவிட்டு நான் ரேஷன் பச்சரிசி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு பச்சரிசி நல்லது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதே நல்ல சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஊறி வந்துருந்துச்சு. 4 மணி நேரம் நல்லா ஊறினதில் நான் வந்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி நிறைய இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நான் சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை. நான் அப்படியே கலந்து மாவு உடனே தோசை ஊற்றிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு 4 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கிறனால நான் உங்களுக்கு புளிக்கணும்னு தேவையே இல்லை. நீங்கள் நைட்டு காலையில் பண்ணணுன்னா நைட்டு ஊற வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதும் கூட, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. பச்சை பயிறு, நிலக்கடலை எல்லாம் சேரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு நான் தொட்டுக்க வந்து கொஞ்சம் கார சட்னி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 4 வரமிளகா, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 3 சின்ன தக்காளியாக இருந்துச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இன்றைக்கி சேர்க்கலை. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. புளி நான் சேர்க்கலை. ஒரு கைப்பிடி தேங்காவையும் எடுத்து நான் அதையும் நல்லா வறுத்துட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் ஆற வச்சு அதையும் நான் அரைச்சிருந்தேன். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஒரு ஹெல்த்தி ரெசிபி. டின்னருக்கும் செய்யலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம். இந்த சட்னியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா இருந்துச்சு. வெங்காயம் போடாமல் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். தோசை உங்களுக்கு கனமாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரி. இது நல்ல கிறிஸ்பியாகவும் முறுமுறுன்னு இருக்குது. கொஞ்சம் நல்ல தண்ணி கலந்தும் நம்மளுக்கு ரவா தோசை மாதிரி அந்த பதத்துக்கும் ஊற்றலாம். நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.